சூப்பரா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் ஐபோவான், வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேன். ஸோ வாங்க இந்த வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட் தரேன். இதில் வந்து நான் ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். செசமி ஆயில் சைனீஸில் வந்து நான் Pearl River Bridge என்ற பிராண்ட். இதில் வந்து நான் பாவிக்கிற வந்து செசமி ஆயில் நல்லெண்ணெய். ஆனால் எங்களோட தமிழ் கடையில் வேண்ட நல்லெண்ணெயில் இது நான் சைனீஸ் கடையில் வேணான். சைனீஸ் கடையில் வேண்ட நல்லெண்ணெய் பாவிச்சிங்கன்னா எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் செசமி ஆயில். இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நான் இதில் வந்து 5 உள்ளிப்பல் இல்லாட்டி 15 கிராம் உள்ளி எடுத்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து இஞ்சி இருக்குது. நான் 2 கிராம் இஞ்சி எடுத்து இடித்து வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன பீஸ். லைட்லியாக இதை வதங்க விடுவோம். ஒரு 40 செகண்ட் வதக்கி இருக்கிறேன். இந்த 40 செகண்ட் பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து இப்படி நீட்டாக கொஞ்சம் மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வெட்டியிருக்கிறேன். ஒரு வெங்காயம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், ஆனால் நான் போடுறேன் 2 காம்பு கருவேப்பிலை. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. நான் 4 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து நீட்டாக இப்படி வெட்டி இருக்கிறேன். இதையும் வந்துட்டு போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி இதையும் கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ இந்த வெங்காயம் போட்டு நான் சரியாக வந்து 1.5 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். இந்த 1.5 நிமிஷம் வதக்கினா பிறகு இதில் வந்து கோவா இருக்குது. 230 கிராம் கோவா எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இந்த கோவா போட்ட அப்புறம் 1 நிமிஷம் வதங்க விட்டுனா இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து கறிமிளகாய் இருக்குது. நான் ஒரு கறிமிளகாய் இல்லாட்டிக்கு 50 கிராம் சரியாக வருது. இப்போ இதை இதில் போடுங்க. போட்டுட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இப்போ 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இன்னும் 1 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ வந்து 1 நிமிஷம் விட்டு நான் டோட்டலியாக அந்த கறிமிளகா போட்ட பிறகு 2 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். இது வந்து ஒரு கேரட் இல்லாட்டிக்கு 100 கிராம் கேரட் எடுத்து இப்படி நீட்டாக ஜூலியன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் போடுறேன். இந்த கேரட்டை போட்ட பிறகு இதில் வந்து உப்பு இருக்குது. கொஞ்சம் உப்பாக செய்யுங்க, என்ன சோயா சாஸ் சேர்க்கணும் பேருந்து. ஸோ இதில் 1/8 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி 2 இல்லை 2.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இந்த கேரட்டை போட்டு 1.5 நிமிஷம் வதக்கிருக்கு. அந்த 1.5 நிமிஷம் வதக்கினா பிறகு இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் இருக்குது. ஒரு கொஞ்சம் நிறைய போடாதீங்க, 1/8 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து லீக்ஸ் இருக்குது. நான் 90 கிராம் லீக்ஸ் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இது வந்து உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் போடலாம். கொஞ்சம் உரைப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நறுவலாக அரைச்சி காஞ்ச மிளகாய் இருக்குது, சில்லி ஃப்ளேக்ஸ். இதையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன் லீக்ஸ் போட்ட பிறகு. என்ன 1 நிமிஷம் வதங்க விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. ஸோ இந்த மரக்கறியில் வந்து நான் கூட வதக்கி இருக்கையில் இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்னும் 1 நிமிஷம் லீக்ஸ் போட்ட பிறகு வதக்கி இருக்கிறேன். டோட்டலியாக 2 நிமிஷம் லீக்ஸ் போட்ட பிறகு வதக்கி இருக்கிறேன். இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இது வந்து கெச்சப் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் உங்களுக்கு விருப்பம் தான் சேருங்க, இல்லாட்டி டொமேட்டோ பேஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் போடுறேன். இதில் வந்து லைட் சோயா சாஸ் இருக்குது. நான் 3 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் சேர்க்குறேன், உப்பு குறைஞ்சது. இதில் விடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட்டை வந்து நான் இப்போ கொஞ்சம் மீடியத்துலேருந்து குறைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காணுமாண்டு. காணாடி சேருங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா உப்பு காணாது. நான் வந்து என்ன ஒரு 1/8 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நான் இந்த சாஸ் விட்ட பிறகு 1.5 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். இப்படி 1.5 நிமிஷத்துக்கு பிறகு ஹீட்டை கொண்டு வந்து நல்ல லோவில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு நான் இன்றைக்கு வந்து பாவிக்கிற நூடுல்ஸ் வந்து ஹரிச்சந்திரா நூடுல்ஸ் தான் பாவிக்கிறேன். ஸோ இதில் வந்து 400 கிராம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் போட்டு உப்பும் சேர்த்து இந்த நூடுல்ஸை வந்து அவிச்சு வச்சுருக்கிறேன். 400 கிராம் இதாக இருக்குது.
நூடுல்ஸ் இருக்குது, 400 கிராம் நூடுல்ஸ் தான் இருக்குது. இப்போ இதை போடுங்க. நானூறு கிராம் நூடுல்ஸையும் இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு சரியாக 10 நிமிஷம் எடுத்துருக்கு. ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நான் செய்கிற நூடுல்ஸ் ரெசிபி செய்து முடிஞ்சுது. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூடுல்ஸ் எல்லாம் செய்து முடிஞ்சுது. அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் சொன்னால் லைக் டெவல் சிக்கன் இல்லை டெவல் ஃபிஷ் அப்படி ஒரு சைட் டிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கம்மிங் ஆஃப் வீடியோஸில் வந்து டெவல் ஃபிஷ் போடுவேன். ஸோ டெவல் ஃபிஷ்ஷும் இந்த நூடுல்ஸும் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒரு 10 to 12 மினிட்ஸில் செய்கிற ரெசிபி அந்த மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை சுட சுட வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான், பை பாய்.